ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே அதிகமாய் நம்ம தேட வேண்டியது எங்க அப்படின்னா, சமாதானமாய் கர்த்தர் சமூகத்தை தேடும்போது எல்லாம் நமக்கு காரியங்கள் கைகூடி வரும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அதான் தேவ சமூகத்திலே இருக்கிற ஒரு மனிதன், தேவனோடு இருக்கிற ஒரு மனிதன் வேறு எங்கும் அலைய வேண்டியதில்லை, திரிய வேண்டியதில்லை. ஆசீர்வாதங்களும் வெற்றிகளும் ஆண்டவரே தேடி நம்மை கொண்டு வர பண்றதற்கு வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? தேவ சமூகம் நமக்கு முக்கியமானதா தெரியணும். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் எது நமக்கு ரொம்ப முக்கியமா தெரியணும் அப்படின்னா, தேவ சமூகத்திலே உட்காருவது, அவருடைய பாதத்திலே அமருவது. யாருக்கெல்லாம் அப்படி முக்கியமாய் தெரிகிறதோ நான் நம்புகிறேன் அவர்கள் தான் பெரிய வெற்றியை அடைய முடியும். ஆமென். ஒருவேளை வெளி தோற்றத்திற்கு ஒருவேளை நீங்க அந்த மாதிரி டைம் எடுத்து ஆலயங்களிலே உட்கார்ந்து அப்படியே ஜெபித்து அதற்கு நேரம் இல்லைன்னா கூட உங்க மனசு முழுக்க முழுக்க என்ன சொல்லணும் அப்படின்னா, முக்கியமானது அவன் வாழ்க்கையில கர்த்தர் சமூகம் தாயா முக்கியம், ஜெபந்தாயா முக்கியம், ஆண்டவரோட நடக்கிறதாயா முக்கியம் அப்படின்றது நம்முடைய இருதயம் எப்பவும் சொல்லிட்டே இருக்கணும். ஆமோதிக்கிறீர்களா? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உங்கள் பிள்ளைகளுக்கும் அப்படிதான். நீங்க சொல்லும் போது எதை சொல்லணும் அப்படின்னா, கர்த்தர் சமூகம் உன் வாழ்க்கையில மிக முக்கியம். இங்க இருக்கிற பல நம்ம இந்த சத்தத்தை கேட்கிறவங்க ஆசீர்வாதங்களை எங்க பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா, நம்முடைய தாளந்துகளினால பெற்றுக்கொள்ளல, நம்முடைய திறமைகளினால பெற்றுக்கொள்ளல, நம்முடைய அறிவு நமக்கு கொண்டு வந்து சேர்க்கல. ஆனா நான் நம்புறேன், இங்க இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேர் கர்த்தர் சமூகத்துல நீங்க காத்து கடந்ததனுடைய ஆசீர்வாதத்தை இன்றைக்கு உங்களுடைய கண்கள் காண்கிறதா இல்லையா? காண்றதுன்னு சொல்றாங்க, கை தூக்குங்க பார்க்கலாம். ஏன்னா நான் அப்படி பார்க்கிறேன் பாஸ்டர். அதை ஆமென். நீங்கள் இடைவிடாமல் பிரயாசப்பட்டது, ஜெபித்தது, அழுதது, வாக்குத்தத்தங்களை விசுவாசிச்சது, அப்படியே அல்லேலூயா சொல்லும் போது அல்லேலூயா சொன்னது, அந்த வார்த்தைகளை ரசித்து நீங்க உணர்ந்து கேட்டது, இது எல்லாமே இன்றைக்கு நமக்கு எவ்வளவா வந்து நிற்குதுன்னா அப்படியே பலன்னா வந்து நிற்கிறது. நான் இன்றைக்கு நிற்பது, நிர்மூலமாகாது இருப்பது கர்த்தரை தேடினதுனாலதான் அப்படின்னு நம்புறவங்க கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். அதற்காக தான் சொல்றேன், ஆண்டவருடைய பிள்ளைங்க எதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா, தேவ சமூகத்திற்கு. ஹல்லேலூயா. வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் அப்படிதான், நீங்க ரொம்ப அதிகமான முக்கியத்துவம். இது ஒரு நல்ல காலம். எதுக்கு அப்படின்னா, கர்த்தர் சமூகத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதற்கு ஒரு நல்ல டைம் உங்களுக்கு. நீங்க இப்ப முழங்கால் போடுங்க, நீங்க இப்ப அழுங்க, நீங்க இப்ப வாக்குத்தத்தத்தை விசுவாசிங்க, நீங்க இப்ப நிறைய தியாகம் பண்ணுங்க. இந்த டைம் உங்களுக்கு திரும்ப கிடைக்காது. இன்னைக்கு போடுற முழங்கால் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியா ஒரு நாள் மாறும். இன்னைக்கு நீங்க வாசிக்கிற வசனம் அது ஒரு பெரிய வெற்றியா மாறும். இன்னைக்கு பைபிளும் கையுமா இருக்கிற வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க குறைஞ்சிட்டாங்க. ஆனா நீங்க பைபிளை நேசிங்க, ஆண்டவருடைய வார்த்தைகளை நேசிங்க. இன்னைக்கு தெரியாது, இன்னைக்கு நீங்க எல்லாரும் மாதிரி சாதாரணமானவங்களா தான் இருப்பீங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒண்ணுமே நடந்தது மாதிரி தெரியாது, நீங்க படிச்சது மாதிரி தெரியாது, நீங்க பணம் சம்பாரிச்சது மாதிரி தெரியாது. ஆனா இந்த டைம் ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய பிள்ளையை உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சுமூகமா போறதற்கு, எதிர்கால வாழ்க்கையை ஆண்டவரே உங்களுக்கு அமைச்சு கொடுக்கறதற்கு நீ ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது எதுல அப்படின்னா, வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க ரொம்ப கவனமா இருங்க, ரொம்ப கவனமா இருங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் படிப்பு படிப்பு படிப்பு. சிலருக்கு படிப்பு மேல இன்ட்ரெஸ்டா இருக்கிறது தவறல்ல. ஆனா நான் என்ன நம்புறேன்னா, அதுல ஒரு பெர்சன்டேஜாவது எங்க வரணும்னா கர்த்தர் சமூகத்தை. அதனால ஒவ்வொரு பெற்றோர்களும் உங்க பிள்ளைகளுக்கு இதை சொல்லி கொடுங்க. அவங்கள முழங்கால் படிப்போட வைங்க, அவங்கள ஜெபிக்க வைங்க, அவங்கள ஜெபிக்க வைக்கணும். அவங்கள ஆலயத்திற்கு கொண்டு வருவதற்கு அவங்கள நீங்க வழி நடத்தணும். அவங்கள வழி நடத்தி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். எப்பா நீ இப்போ செலவிடுற டைம் ரொம்ப பெஸ்டானது, இது கண்டிப்பா வேணும், இதுதான் உன் எதிர்கால வாழ்க்கைக்கு வெற்றியா இருக்குது. அதனால நீ கர்த்தர் சமூகத்துல இரு, நீ ஆராதி, நீ சத்தம் போட்டு பாடு. ஆனா நிறைய பிள்ளைங்க அதை கேட்கறது இல்லை. ஆனா அது ரொம்ப ஆபத்தானது இல்ல. ஆண்டவருடைய பிள்ளைங்க எல்லாரும் எதற்கு நேரம், அதான் வேதம் சொல்லுது, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரே சேவிப்போம். ஆமென். ஒரு கிறிஸ்தவ குடும்பம், உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இயேசுவை அறிஞ்சவங்களா இருப்பீங்க அப்படின்னா, கண்டிப்பா குடும்பமா என்ன வரணும் அப்படின்னா, திருச்சபையில கண்டிப்பா கலந்து கொள்ளணும், குடும்பமா சர்ச்சுக்கு வரணும், குடும்ப ஜெபம் பண்ணணும். இதுல ரொம்ப கவனமா இருக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைகள். அதான் 3 காரியத்தை நீங்க மறக்க கூடாது. 1 குடும்பமா சாப்பிடணும், இன்னொன்னு குடும்ப ஜெபம் பண்ணணும், இன்னொன்னு குடும்பமா சர்ச்சுக்கு வரணும். இந்த 3லையும் தவறுகிற தாய் தகப்பன் பிள்ளைகள் அவர்களை ஒரு கட்டுக்கோப்பான வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரவே முடியாது. உங்க பிள்ளைகளை நீங்கள் அழகாய் நடத்தவே முடியாது. குடும்ப ஜெபத்துல குடும்பமா ஜெபம் பண்ணல அப்படின்னா
உங்க பிள்ளைகள் வந்து ஆண்டவரை நேசிக்கிறதையே விட்டுருவாங்க. அந்த மாதிரி நீங்க குடும்பமா உட்கார்ந்து சாப்பிடல அப்படின்னா உங்க பிள்ளைகள் உங்களோட அன்பு செலுத்தவே முடியாது. அதே மாதிரி குடும்பமாய் திருச்சபைக்கு நீங்க வரல அப்படின்னா உங்களுக்கு ஒரு கண்ட்ரோலே கிடைக்காது. அதனால மிக அவசியமானது ஆண்டவரை தெரிந்து கொண்ட ஒவ்வொரு தகப்பனுக்கும் தாய்க்கும் நான் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஆலோசனை என்ன அப்படின்னா, இந்த மூணுலையும் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க வந்து எந்த விதத்திலும் மாற்று கருத்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. நான் அதை சம்மதிக்கவே மாட்டேன்ப்பா, இன்னைக்கு ஹிந்தி எக்ஸாம் எழுத போறேன், நான் சொல்றேன் அந்த ஹிந்தி எக்ஸாம் எழுதி என்னத்தை கண்டிங்க சொல்லுங்க, என்னத்தை கண்டிங்க? அதுல என்ன கிடைச்சது? ஏதாவது ஒரு லாபம் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் வந்து இந்த பிள்ளை எனக்காக சனிக்கிழமை ஜோம் பண்ணிக்குவாங்க, பாஸ்டர் நாளைக்கு என் பிள்ளை வந்து ஹிந்தி எக்ஸாம் எழுத போகுது, அதுக்காக ஒரு ஜோம் பண்ணி விடுங்க. எப்படி தைரியமா ஜோம் பண்றாங்கன்னு தெரியல. நம்மளை கூப்பிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராம அந்த பிள்ளை எங்க எழுத போதுவாமா? ஹிந்தி எக்ஸாம் எழுத போறாங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆச்சு, நீங்க எப்படி ஹிந்தி எக்ஸாம் எழுத அனுப்புறீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் வைப்பாங்க. நான் இப்போ உங்களை பார்த்து கேட்கிறேன், ஹிந்தி எக்ஸாம் எழுதவங்க நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ, அந்த மாதிரி எழுதுனவங்க அந்த எக்ஸாம் எழுதுனதுனால உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? நான் அமைதியா இருக்கிறீங்க. என்ன கிடைச்சிருச்சு? ஏதாவது கிடைச்சிச்சா? ஏதாவது நடந்துச்சா? ஞாயிற்றுக்கிழமை உங்க பிள்ளைய ஸ்கூலுக்கோ இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துக்கோ அனுப்பி எக்ஸாம் எழுதி வைக்கிறதுனால நீங்க என்னத்துக்கு பெற்றுக்கொண்டீங்கன்னு சொல்லுங்க. அதுல ஒன்றும் பெரிய, ஹிந்தின்றது ஒரு மொழி, கத்துக்கிட்டோம்னா எல்லாரும் கத்துக்கலாம். அதான் இந்த மலையில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த டூரிஸ்ட் பிளேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்க பாத்தீங்கன்னா பட்டுக்காடியா இருப்பாங்க. 5 லாங்குவேஜ் தெரியுமாமா? இங்கிலீஷ் பேசுறாங்க, மலையாளம் பேசுறாங்க, தமிழ் பேசுறாங்க, ஹிந்தி பேசுறாங்க, 4-5 மொழி. அப்போ நமக்கு தான் மொழி படிக்கிறது கஷ்டமா இருக்குது. வியாபாரம் பண்ணணும், வேலை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க, மொழியெல்லாம் ஈஸியா கத்துக்கிறாங்க. அதுக்கு படிச்சு ஒரு எக்ஸாம் எழுதி அதுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை சண்டே லீவ் போட்டு, அப்போ ஆண்டவர் இந்த மாதிரி நீங்க விடுறது தானா உங்க பிள்ளைகளை கடைசியில கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிருது. லாக்டவுன் காலங்களில் நிறைய குடும்பங்கள் எல்லாம் அம்மா அப்பா பிள்ளைகள் எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறது போல கிளம்பி ஆலயத்துக்கு வர்றது மாதிரி வீட்டுல உட்கார்ந்து ஆராதிச்சவங்க எத்தனை பேரோ அவங்க எல்லாருடைய பிள்ளைகளும் கண்ட்ரோல தான் இருந்தாங்க. நிறைய பேர் யாரதை விட்டாங்களோ அவ்வளவுதான், முடிச்சதுக்கு பிறகு ஆராதனைக்கு வர்றதற்கு பிள்ளைகளுக்கு வந்து ஒரே மடியா இருக்குது, கஷ்டமா இருக்குது. என்ன போய் அப்படின்னு இல்ல ரொம்ப அவசியமானது. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு குடும்பத்துல என்னென்ன இருக்கணும்? ஒரு கிறிஸ்தவர்களாய் நீங்கள் இருந்தால் என்னென்ன இருக்கணும் சொல்லுங்க. நம்பர் முதல்ல குடும்ப ஜெபம், 2வது குடும்பமான சாப்பாடு, 3வது குடும்பமான ஆலயம். குடும்பமா சாப்பிடுறது வந்து டெய்லி சாப்பிட 3 நேரம் சாப்பிட முடியாதான், ஆனா ஒரு நேரமாவது இல்ல வாரத்துல ஒரு 2 நாளாவது சாப்பிடலாம்ல. குடும்ப ஜெபம் எல்லாரும் 9, நான் சொல்றேன் ஒரு வீடுன்னு ஒண்ணு இருந்தா கரெக்டா 9 மணிக்குள்ள எல்லாரும் எங்க சேர்ந்துடணும்? வீட்டுக்குள்ள அடைஞ்சிடணும், வீட்டுக்குள்ள வந்துடணும். ஒருவேளை இந்த நைட்டு டியூட்டி பாக்குறவங்களுக்கு வந்து அது கஷ்டமா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நைட் ஷிஃப்ட் உங்களுக்கு காலையில ஷிஃப்டா கிடைச்சிச்சு அப்படின்னா சந்தோஷமா வாங்கிருங்க. அவாய்ட் பண்ண முடியுமா? இரவு நேரம் வேலை செய்கிறத உங்களால தவிர்க்க முடியும் அப்படின்னா 100% தவிர்த்துருங்க. நைட் ஒர்க் வேண்டாம். அந்த காலையிலேயே அதை சம்பாதிக்க முடியும் அப்படின்னா காலையிலே சம்பாதிங்க. ஏன்னா அது வந்து இரவு காலம் அல்லவா, அது வந்து தூங்குறதுக்கான நேரம். ஆனா இன்னைக்கு அது மாறி போச்சு. அது தப்பா நம்ம பிரசங்கமும் பண்ணிட முடியாது. ஏன்னா சிலருடைய வாழ்க்கை வந்து அந்த வேலையில தான் வந்து அவங்க ஜீவனம் பண்றாங்க. ஆனா மோஸ்ட்லி என்ன பண்ணணும் அப்படின்னா குடும்பத்துல எல்லாருமே இரவு ஒண்ணு சேர்ற மாதிரி வச்சுக்கணும். அது எங்க இருந்தாலும் தாங்கன்னு 9 மணிக்கு வந்தா அவ்வளவுதான், கணவனார் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடணும், பிள்ளைங்க படிப்பை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடணும், எல்லாரும் வீட்டுல இருக்கணும். ஆனா இன்னைக்கு வீட்டுல அம்மா மட்டும்தான் வீட்டுல இருக்காங்க, வேற எல்லாம் இருக்காங்க. காலையில எப்ப வர்றாங்க, எப்ப போறாங்க, பசங்க எப்ப வீடை திறக்கிறாங்க எதுவுமே தெரியாது. ரொம்ப கொடுமைக்குரிய விஷயம். ரொம்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். இதை குறித்து நிறைய சம்பவங்கள் சொன்னா சொல்லிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி பிள்ளைகளை வந்து இரவு நேரத்துல எப்ப அவன் வீட்டுக்குள்ள வர்றான், எப்ப வீட்டை விட்டு போறான் அப்படின்னு கவனிக்காத சில குடும்பங்களில் நடந்த சில இன்சிடென்ட் வந்து எனக்கு கண்ணுக்கு முன்னாடி இன்னும் நிக்குது. ஐயோ, அவ்வளவு கொடுமையானது. பிள்ளைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சில பிள்ளைகள் வந்து சாதாரணமாவே கிடையாது, அப்படி ஏமாத்துவாங்க. ஏன்னா அவங்க ஏமாத்துறது, அப்பா அம்மாவை ஏமாத்துறது அவங்களுக்கு ஒரு தப்புன்னே தெரியாத மாதிரி ஆயிடுச்சு. அப்பா தானே, அம்மா தானே, இந்த அம்மாவை ஏமாத்துறது எவ்வளவு பெரிய விளைவுல கொண்டு விட்டுரும், அப்பாவை ஏமாத்துறது எவ்வளவு பெரிய விளைவுல கொண்டு விட்டுரும் இன்னைக்கு அவங்களுக்கு தெரியாது. அப்போ நம்ம தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்னா அது ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இப்ப செய்வீங்களா? நம்பர் 1 முதலாவது
உங்க வீட்டுல என்ன இருக்கும்? குடும்ப ஜெபம் பண்றவங்க கை தூங்க பார்க்கலாம். சோத்திரம். பேரையாவது காப்பாத்துறீங்களே, நன்றி ஆண்டவரேன்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்குது. ஆமென். ஓகே, குடும்பமா வாரத்துக்கு ஒரு நேரம் சாப்பிட்றோம், கை தூங்க பார்க்கலாம். இயேசுவே, ஏன் சாப்பாட்டுக்கு என்ன பிரச்சனை? அதுதானே சந்தோஷம். ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் மட்டன் ஏதாவது வாங்கி அப்படியே வச்சு சண்டை போட்டு ஜெபம் பண்ணும்போது திருடி சாப்பிட்றது, ஜெபம் பண்றது பிடிங்கி சாப்பிடுவாங்க தெரியுமா? அந்த மாதிரிலாம் செஞ்சிருக்கீங்களா? இன்னைக்கு என்ன ஒரு கையில இப்படி வச்சுட்டு இந்த விட்டா லெப்ட் ஹேண்ட்ல சாப்பிடுவாங்க போல தெரியுது. போன் தான் சாப்பிட்றதுக்கு, எல்லாத்துக்கும் போன். சோறு தின்னும் போதாவது இந்த போனை தூக்கி ஓர வைக்கணும்னு தெரியாது. அப்போ என்னன்னா அதுதான் ஒரு வீட்டினுடைய சந்தோஷம். அப்பதான் இந்த சந்தோஷத்திற்காக பிள்ளைகள் வெளியே போக மாட்டாங்க. அதான் ஒரு நபர் சொல்லும் போது சொன்னாரு, இந்த ஐ லவ் யூ அப்படின்ற வார்த்தையில உங்க பிள்ளைங்க உங்க பசங்க எப்ப ரொம்ப விழுவாங்க அப்படின்னு சொன்னா, உங்க வீட்டுல அந்த ஐ லவ் யூ அப்படின்ற வார்த்தை கேள்விப்படாமலே இருந்துச்சு அப்படின்னா அந்த பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ற வார்த்தையை கேட்கும்போது ரொம்ப பெருசா தெரியுமா? அப்பா, என்ன பார்த்து ஒருத்தன் ஐ லவ் யூ சொல்லிட்டாப்பா, ஐயோ என்ன பார்த்து ஒரு பொண்ணு ஐ லவ் யூ சொல்லிச்சு அப்படின்னு அவனுக்கு வந்து தலகால் புரியாம அப்படியே இருக்கும். ஆனா உங்க வீட்டுல அந்த ஐ லவ் யூன்ற வார்த்தையை பழக்கமாக்கிட்டீங்கன்னு வைங்களேன், யார் சொன்னாலும் அவங்களுக்கு வந்து அவ்வளவு ஷாக்கா இருக்காது. உங்கள் மகன் ஒரு பையனை ஒரு பொண்ணை காதலிக்காமல் இருக்க வேண்டும் என்றால், உங்கள் பொண்ணு ஒரு பையனை காதலிக்க வேண்டாம் என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் வீட்டில் அடிக்கடி ஐ லவ் யூ சொல்லுங்கள். உங்களை பார்த்து ஐ லவ் யூ, பிள்ளைய பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா என்ன சிரிக்கிறீங்க எல்லாரும்? அந்த மாதிரிலாம் எங்க வீட்டில் பேசினதே இல்லை பாஸ்டர் அப்படின்றீங்களா? அந்த மாதிரி பேசணும். அதுதான் குடும்பத்தினுடைய ஒரு ஐக்கியம். ஆமேன்னு சொல்லுங்கள். நான் என்ன சொல்றேன்னா, ஒருவேளை அது பழக்கம் இல்லைன்னா கூட அதை பழக்கப்படுத்தி கொள்ளுவதற்காக தான் ஆவியானவர் நம்ம இடத்துல பேசுறார். அப்போ உலகத்துல அவங்களுக்கு ரொம்ப பகட்டா தெரிகிறது எல்லாத்தையுமே நீங்க வீட்டுல பண்ணி கொடுங்கன்னு சொல்றீங்க. வெளியே போய் சிக்கன் பிரியாணி பாக்குறது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுறாங்கன்னு வைங்களேன். கோழிக்காலெல்லாம் பசங்க வெளியே போய் சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுறாங்கன்னா அந்த கோழிக்காலை வீட்டுல செஞ்சு கொடுங்கன்றேன். அங்க கடைக்காரன் செஞ்சு கொடுக்கறத விட ஒரு மடங்கு டேஸ்ட் அதிகமா செஞ்சு கொடுத்தா அங்க வாயில வைக்கும் போதே சொல்லுவாங்க, எங்க அம்மா இதோட சூப்பரா சமைப்பாங்கப்பா, இங்க வந்து உட்காந்து என் மனைவி இதோட சூப்பரா சமைப்பாங்க, நான் இனி இந்த ஹோட்டல் பக்கமா வர மாட்டேன். நமக்கு என்னதான் இருந்தாலும் வீட்டுல சாப்பிட்றதாங்க சாப்பாடு. அப்படிப்பட்ட பேரை அம்மாமார் வாங்குறது எவ்வளோ ஆசீர்வாதம். ஆமே. நமக்கு என்ன, அந்த வெந்த கறி தான், அந்த நொந்த கறி தான். அது அன்னைக்கும் அந்த கறிக்கு கலர் மாறல, இன்னைக்கும் அந்த கறிக்கு கலர் மாறவே இல்லை. அது எடுத்து போட்டா சிக்கனா சூப்பான்னு தெரியல, சிக்கன் குழம்பா சூப்பா அப்படின்னே தெரியல. அந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்கு, அன்னைக்கும் அப்படிதான் இருந்துச்சு. அதை நான் மாறவே மாட்டேன், யாரு மாறினாலும் நான் மாற மாட்டேன், என் சமையல் மாறவே மாறாது அப்படின்ற மாதிரி 10 வருஷமா ஒரே டேஸ்ட், ஒரே சாம்பார், ஒரே கலரு. அதுல கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணி பார்க்கலாம், கொஞ்சம் ஏதாவது வித்தியாசமா ஒன்று பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா நான் சொன்னேன், அதுக்கு நிறைய பேருக்கு சோம்பேறித்தனம். அதை வந்து ஆசைப்பட்டு செய்யறதே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளை ரொம்ப கவனமா இருங்க. நம்ம வந்து இந்த உலகம் ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து புதுப்பிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்குது. நம்ம புதுசா அந்த காரியத்தை யோசிக்கணும். ஏன்னா உலகத்துல உள்ள எல்லாருமே இதைத்தான் எதிர்பார்க்கிறாங்கன்னா புதுமையை தான் எதிர்பார்க்கிறாங்க. நம்முடைய ஆண்டவரும் அப்படித்தான். இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நியூவா ஆண்டவர் அதே மாதிரி ஒவ்வொரு அற்புதத்தை செய்யும் போது பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் டிஃப்ரெண்டா தான் பண்றாரு, வெரைட்டி தான் பண்றாரு. ஒன்னையே திரும்பி ஆண்டவர் பண்றல. ஒரே வியாதி தான், ஆனா சுகப்படுத்துறதுக்கு ஆண்டவர் கையாளுறது பாத்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்டா. ஒரே குருட்டு வியாதி தான், 2 கண்ணும் தெரியல. ஒரு டைம் சொல்றாரு கண் திறக்கப்படுவதாக, அவ்வளவுதான் திறந்துச்சு. இன்னொரு டைம் அப்படிதான் சேத்த குலைச்சு அதை பூச சொல்றாரு, அதை போய் கழுவ சொல்றாரு. அப்படி ஒவ்வொரு டைமும் ஒரே அற்புதத்தை பல வெரைட்டியா ஆண்டவர் பண்றாரு. அப்ப நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா புதுமை விரும்பி அப்டேட்டா ஆண்டவர் விரும்புறாரு. பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க வளர்றதா ஆண்டவர் விரும்புறாரு. நல்லா சொல்லுங்க, நீங்க அப்டேட் ஆகிறதா ஆண்டவர் விரும்புறாரு, நீங்க புதுமை ஆகிறத ஆண்டவர் விரும்புறாரு. ஆமேன்னு சொல்லுங்க. நமக்கு நல்லது படிக்கிறோமோ இல்லையோ, எதை படிச்சிருவாங்கன்னா ஃபர்ஸ்ட் கெட்டதை படிச்சு வந்திருப்பாங்க. அதுல அப்டேஷனுக்கு ஒன்னும் நமக்கு குறைச்சலே இல்லை. நல்லா அப்டேட் பண்ணிக்கும். உலகம் எந்த அளவுக்கு பாவத்துக்கு வேகமா போகுதோ அதே அளவுக்கு வேகமா நம்ம ஓடணும்னு நினைக்கிறோம். ஆனா வேற எதுலையும் அப்டேஷன்ஸ் வந்து இல்லை. சரி, வாலிப தம்பி தங்கச்சிங்களை பார்த்து கேட்கிறேன், கிட்டத்தட்ட 2 வருஷம் அமைதியா இருந்துட்டீங்க, என்ன கத்துக்கிட்டீங்க, என்ன செஞ்சிருக்கிறீங்க, என்ன புதுமை இருக்குது உங்களுக்கு? ஏதாவது ஒண்ணு பண்ணீங்களா? ஏதாவது ஒண்ணு யோசிச்சீங்களா? உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்து ஏதாவது யோசிங்களா? அந்த நினைப்பு உங்களுக்கு இருக்குதா?
நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது, நம்ம நல்லா வாழ வேண்டியது இருக்குது, நம்ம சம்பாதிக்க வேண்டியது இருக்குது, ஏதாவது பிசினஸ் ஒன்றும் பண்ணலாமா, இந்த மாதிரி பிசினஸ் பண்ணா எப்படி இருக்கும், இவங்க எல்லாம் ஏன் முன்னாடி வந்திருக்கிறாங்க அப்படின்னு ஏதாவது உட்கார்ந்து யோசிச்சிட்டீங்களா அப்படின்னு எத்தனை பேர் யோசிச்சீங்கன்னு தெரியல. எத்தனை பேர் யோசிச்சீங்கன்னு தெரியல. ஆனா ரொம்ப முக்கியம் ஆண்டவருடைய பிள்ளையே, ரொம்ப முக்கியம். கடந்த நாட்களிலே ஒரு வாலிப தங்கச்சியை சந்திச்சேன். ஒரு சின்ன காணிக்கை திருச்சபைக்காக கொடுத்தாங்க. அப்போ அவங்க அப்பா சொல்லும்போது சொன்னாங்க, பாஸ்டர் இவ முழுக்க முழுக்க இந்த லாக்டவுன்ல அவ சம்பாதிச்சது அப்படின்னு. அப்ப நான் எனக்கு ஷாக்கா கேட்டேன், படிக்கலையா அப்படின்னு. அவ ரொம்ப சின்ன பொண்ணு தான், 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. படிக்கலையா அப்படின்னு கேட்டா, இல்ல படிச்சுட்டே வீட்டுல லாக்டவுன்ல இருக்கிறதுனால இந்த கிரீட்டிங்ஸ் இருக்கு பாருங்களேன், இந்த பர்த்டேக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம், திருமண நாளுக்கெல்லாம் இந்த கிரீட்டிங்ஸ், அதை தன்னுடைய கைகளினாலே இருக்கிற பழைய பொருளை வச்சு இவ அழகா டிசைன் பண்ணி அதை இன்டர்நெட்ல போட்டு அதை 10 ரூபாய் 20 ரூபாய் அப்படி வித்து மாசமான 10,000 ரூபாய் இப்ப சம்பாதிக்கலாம். 10,000 rupees 1 month சம்பாதிக்கிறாங்க 10th படிக்கிற ஒரு பொருளை. அப்ப அதனுடைய ஒரு காணிக்கையை கொண்டு கொடுத்தோம்னா நான் பிரமிச்சு போனேன். அப்ப நான் சொன்னேன், அதை காமிப்பா, நீ பண்ணதெல்லாம் காமினா. ஐயோ அவ்வளோ அழகா இருக்குது, அவ்வளோ அழகா அந்த ஹேண்ட் கையினாலேயே ஒர்க் பண்ணி அதை ரொம்ப அட்ராக்ஷனா எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நீ நல்லா இருப்போமா, உன்னுடைய எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும், கடவுளுக்கு அண்ணன் கண்டிப்பா ஆசீர்வதிப்பார் அப்படின்னு அவளுக்காக மனதார ஜெபம் பண்ண. அந்த பிள்ளைக்காக நம்ம என்ன பண்ணோம்னா வீட்டில் உட்காந்து அந்த சிறங்கு பிடிச்சவன் கை மாதிரி கையில ஒரே போன் நோண்டு தான், எப்ப பார்த்தாலும் விட்டா நைட்டு நோண்டிட்டு இருப்போம் போல தெரியுது தூக்கத்திலே. அந்த மாதிரி போனும் கையுமா தான். நான் உன்னை விட்டு விலகுவதில்லைன்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொன்னாரு. நம்ம போனை பார்த்து சொல்றேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. போனே நான் உன்னை கைவிடுவதே இல்லை. நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னைக்கு நம்ம அந்த போனை தூக்கி இந்த பக்கம் வைக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம நல்லாவே வருவோங்க. அது இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லா வரமாட்டோம். போன்ன்றது ஒரு பெரிய பிசாசு. அதுல ஏதோ நல்லது ஒரு இடத்துல வச்சுட்டு அதை ஒரு வீடியோ, ஒரு வசனம், சத்தியத்தை கேட்குறீங்கன்னா பரவாயில்ல, அது ஆசீர்வாதமானது. அதான் உலகத்திலே மனிதர்கள் கண்டுபிடிக்கிற எல்லா காரியத்திலையும் நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நன்மைக்காக தான் அது பயன்படுத்தும். அதனால இந்த ரொம்ப போன்லயே இருக்கிறவங்க, ஒரு குடும்பங்கள் அந்த போன்லயே அழிஞ்சு போகுது, குடும்பங்கள் அந்த போன்லயே பிரிந்து போகிறது. ஒரு சாதாரணமான ஒரு போனு, ஒரு 20,000 ரூபாய் போனு உன்னுடைய 20 வருஷத்தை பாழாக்கிருச்சுல, உன்னுடைய எதிர்காலத்தையே குட்டி சுவராக்கிருச்சுல. இன்னைக்கு அதையே பிடிச்சிட்டு இருந்து அதே யோசிச்சுட்டு, அதனால எல்லாரும் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு தீர்மானத்தோட எடுங்க. இல்ல ஆண்டவரே எல்லாரும் நல்லா இருக்கும், ஆமீன், சமுதாயத்துல உயர்ந்தவர்களா இருக்கணும். நீங்க எல்லாரும் கஷ்டப்பட்டவங்களா இருந்தாலும் நான் நம்புறேன், கடந்த சில நாட்களாக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், இந்த திருச்சபைக்கு வருகிற இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்க எல்லாரும் சொந்த வீட்டுல குடியிருக்கணும். அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிடுவோம், நம்ம பிரச்சனை இல்லை, நம்ம இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. ஏன் அப்படின்னா எத்தனை நாளைக்கு தான் இது ஓடும்? இன்னொருத்தருடைய வீட்டில் போய் உட்கார்ந்து கஷ்டப்படுத்தி அவங்க சாணியம் போடுவாங்க, அதை கூட்டலியானுவாங்க, அந்த மாதிரி டென்ஷன். ஒரு பிரேயர் நடத்தினா ஒரு பிரச்சனை, பிரேயர் நடத்த முடியல. நான் சொன்னேன், எல்லாரும் நம்முடைய திருச்சபை சொந்தமான பில்டிங்கு கட்டும் போது சர்ச்சில் இருக்கிற சத்தியத்தை கேட்கிற இந்த ஊழியத்தில் பங்கு கொள்ற நிறைய பேருக்கு கர்த்தர் சொந்த வீடு கொடுக்கணும்னு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். நான் அது பிரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டவரே நிறைய பேர் 75% பேராவது நீங்கள் வீடு வாங்கணும், அப்படி ஒரு தாட்டு உங்க மனசுக்குள்ள வரணும்ன்ற ஒரு வீடு வாங்கணும். இந்த வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாம் ஒரு முடிவு எடுக்க, எங்க அம்மாவை எங்க அப்பாவை ஒரு நல்ல வீட்டுல நான் குடி வைக்கணும், அவங்க தான் வாடகை வீட்டுல இருந்துட்டாங்க, நானாவது ஒரு சொந்த வீட்டுல அவங்களை குடி வைக்கணும். இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் எல்லாம் ஒரு நல்ல முற்போக்கான ஒரு சிந்தனை எப்ப ஆண்டவருடைய பிள்ளையே உங்களுக்குள்ள வரும்? எப்போ வரும்? எனக்கு இது ஆசையா இருக்கு, உங்களுக்குள்ள வராதா அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நான் ஊழியம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 17 வருஷம் ஆச்சா. 17 வருஷத்துல பார்த்தவங்க அது அவங்கள்ட்ட ஒரு மாற்றமும் நான் அவங்கள்ட்ட காணல. 17 வருஷமா அப்படிதான் இருப்பாங்க. அந்த டிவிஎஸ் 50 இன்னைக்கு லான்ச் ஆகுது, இன்னைக்கும் அதான் வாங்கிடுவாங்க போல தெரியுது. ஒரு மாற்றமும் இல்லை. 17 வருஷமா அப்படியே வாழ்க்கை. ஏன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா? ஆண்டவர் உங்களை நம்ப மாட்டாரா? ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பா ஆண்டவர் தருவாரு. நம்முடைய வாழ்க்கையில வளர்ச்சி என்கிறது மிக அவசியம். பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, வளர்ச்சின்றது மிக அவசியம். நல்லா சொல்லுங்க, வளர்ச்சி என்கிறது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஆமென். வளர்ந்தே ஆகணும். நாளுக்கு நாள் பரலோகம் போற வரைக்கும் நம்ம வளர்ந்துட்டே இருக்கணும். ஆமென். நம்புறீர்களா? அப்போ நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். சொல்லுங்க, நானும் என் வீட்டாருமோ என்றால். இன்னைக்கு இந்த ஆலயத்துல இல்லைன்னா இந்த செய்தியை குடும்பமா அட்டன் பண்றீங்களா? உங்களை நான் வாழ்த்துறேன்.
ஆனா இதை ஃபாலோ பண்ணுங்க. யாராவது ஒருத்தர் குழந்தை தூங்குது, குழந்தை பல்லு விளக்கல, குளிக்கல அப்படின்னு வீட்டில் விட்டுட்டு வந்தீங்க, எங்க மாமியார் வீட்டிலே இருக்காங்க, எங்க மாமனார் வீட்டிலே இருக்காங்க, அப்படியெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் நினைக்கவே கூடாது. எனக்கு அங்க போனா நோய் தொற்றிடும், இங்க போனா நோய் தொற்றிடும். நான் சொல்றேன், நோயோட தான் வாழ்ந்துட்டே இருக்கோம். அது நம்மளை பிடிக்கிறது சர்ச்சில் மட்டும் பிடிக்காது, எல்லா இடத்துலையும் பிடிக்கும். துணிக்கடைக்கு போனாலும் அங்கேயும் நோய் பிடிக்க தான் செய்யும். இங்க பார்பர் ஷாப் போனா அங்கேயும் நோய் பிடிக்க தான் செய்யும். எல்லா இடத்துலயும் நோய் இருக்க தான் செய்யுது. அதான் எல்லா இடத்துக்கு போனாலும் நோய் தொற்று வராது, ஆனா எங்க போனா மட்டும்தான் நோய் தொற்று வரும். ஹலோ, ஏன் அப்படின்னு கேட்டா, அங்கதானே பாடுறாங்க, அங்கதானே சத்தம் போடுறாங்க. ஆனா துதிக்கிற இடத்துல இருக்காதுங்க. உண்மையா இருந்தா, அப்படி இருந்தா என்னங்க, அப்படி வந்துட்டு போனா என்ன, இல்ல வந்துட்டு அங்க போனா என்ன? உங்களுக்கு என்ன பாஸ்டர் கவலை அப்படின்னு நீங்க எல்லாம் பாக்குறது பார்த்தா அப்படிதான் இருக்குது. நீங்க சொல்லுவீங்க, நீங்க போவீங்க பரலோகம், நாங்க போவோமோனாலே ஒரு டவுட்டா இருக்கு. இல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளை, இல்ல நம்ம எத்தனை நாள் தான் இதற்காக பயந்து வாழ முடியும்னு சொல்றேன். எத்தனை நாள் தான் பயந்து வாழ்றது? நான் சொல்றேன், பயப்பட வேண்டியதில்லை. ஆண்டவருடைய அனுமதி இல்லாம எதுவுமே நமக்கு, அப்படி ஏதோ ஒண்ணு வந்தாலும் அது கர்த்தருடைய அனுமதியோட தான் வரும். அவர் நம்மை காப்பாற்றவும் செய்வார், அவர் நம்மை எடுத்துக்கொள்ளவும் செய்வார். அது அவர் நம்ம இந்த உலகத்தில் நிரந்தரமானவர்கள் அல்ல. ஆமேன்னு சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, கையை உயர்த்தி, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரே சேவிப்போம். ஒரு நிமிஷம் அப்படியே கையை கோர்த்து பிடிச்சு, யாரெல்லாம் அம்மா அப்பா சர்ச்சுக்கு வந்து பிள்ளைகள் வீட்டில் இருக்காங்களோ, இல்லைன்னா பிள்ளைகள் சர்ச்சுக்கு வந்து அப்பா வீட்டுக்கு வராம இருக்கிறாங்களோ, இந்த சண்டித்தனம் பண்ற எல்லா ஆவிகளையும் கர்த்தர் இப்போ தொட்டு அடுத்த வாரத்துல இருந்து குடும்பமா சர்ச்சுக்கு போகணும். இது நம்ம சர்ச்சுக்கு மட்டும் இல்ல, உலக நாடுல இருக்கிற எல்லா சர்ச்சுக்கும் சேர்ந்து குடும்பமா திருச்சபைக்கு போகணும். நல்ல கைகளை கோர்த்து ஒரு ஜப தூபத்தை போட்டு வைப்போமே. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். தகப்பனே ராஜா, அந்த மனுஷனை சந்திங்க ஆண்டவரே, அந்த மனுஷிய சந்திங்கப்பா, அந்த வாலிப தம்பிய சந்திங்க ஆண்டவரே, அந்த வாலிப தங்கச்சிய சந்திங்க ஆண்டவரே, அந்த சின்ன பிள்ளைகளை சந்திங்க ஆண்டவரே. எந்த இடத்துல இருந்தாலும் இப்ப கர்த்தருடைய ஒரு உணர்வு அவர்களை தொடுவதாக ராஜா, தொடுவதாகப்பா. ஆலயத்திற்கு போகணும்ன்ற அந்த ஒரு ஆவி அவருடைய இருதயத்துக்குள்ள அனுப்புங்க ராஜா, அந்த சிந்தையை அனுப்புங்க ராஜா. அப்பா, மனுஷங்களை பார்த்து, ஊழியக்காரங்களை பார்த்து யாரெல்லாம் ஆண்டவரே தடுமாற்றமா இருக்கிறாங்களோ அவர்கள் மேல கர்த்தருடைய மகிமை தொட்டு, மனுஷனை பார்க்காம கர்த்தரை பார்க்கணும்னு சொல்லி கர்த்தர் அவர்களுக்கு ஆலயத்திற்கு போகிற தடைகள் உடையப்படுவதாக ராஜா, உடைவதாக ஆண்டவரே. இந்த தடைகள் உடைவதாகப்பா, உடைவதாக. ஆமென் சொல்லுங்க. அப்ப அதற்காகவே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு முன்பாகவே ஆயத்தமாக வேண்டும். ஆமென். நம்முடைய மறைந்த வெஸ்லி ஐயா, நம்முடைய சபையினுடைய மூப்பனார் அவர் உயிரோடு இருக்கிற நாளில் பார்ப்பீங்களா, அவங்க வீட்டில் 9 மாதம் நான் தங்கியிருக்கிறேன். அப்போ சனிக்கிழமை எல்லாருடைய ட்ரெஸ்ஸையும் அப்பா அயன் பண்ணிடுவாங்க. எல்லாருடைய ட்ரெஸ்ஸையும், அம்மாவுடைய ட்ரெஸ்ஸு, அவருடைய ட்ரெஸ்ஸு, தம்பியினுடைய ட்ரெஸ்ஸு, என்னுடைய ட்ரெஸ்ஸு, எல்லாத்தையும் சனிக்கிழமை அவ்வளவு டைம் எடுத்து தண்ணி தெளித்து அயன் பண்ணி அப்படியே ஹேங்கரை தொங்க விட்டுருவாங்க. அப்படியே இப்ப நினைச்சாலும் கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் நினைக்கும் போது அவங்க ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி ஃபீல் பண்றேன். சரி, எவ்வளவு ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை பாருங்களேன். நம்ம வாழ்க்கையில அப்பதான் தேடுவாங்க. கல்யாண வீட்டுக்கு போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே மடிச்சு வச்சிருவாங்க. ஆனா சர்ச்சுக்கு போகிறதுக்கு மட்டும் எங்க போய் துணி எடுத்துட்டு வருவாங்க தெரியுமா? அந்த வாஷ் மிஷின் இருக்கு பாருங்களேன், இந்த வாஷிங் மிஷின், அதுக்குள்ள கையை விட்டு எல்லாத்தையும் நோண்டி உள்ளே இருந்து ஒன்னை எடுத்து, அட அது துவைக்க போட்டாச்சு ஏற்கனவே. ஏன் அப்படின்னா, அட வெள்ளை சட்டை போடணும் இல்ல, வெள்ளை சட்டை என்ன பண்றது, துவைச்சு வைக்கல. அந்த வாஷிங் மிஷின்ல போய் அது பாத்தீங்கன்னா அவ்வளோ, அதை எடுத்து திரும்ப அயன் பண்ணி போட்டு வருவாங்க, துவைக்க போட்டதை. நிறைய பேர் சிரிக்கிறத பார்த்தா இது நடக்கும் போலதான் தெரியுது. சர்ச்சுக்கு போகணும்டா, சர்ச்சுக்கு போகணும்டா, அப்பதான் அவங்களுக்கு ஞாபகமே வருது ஆலயத்துக்கு போகணும். அப்போ ப்ரிப்பரேஷன், நம்முடைய ஆயத்தம் மிக அவசியம். நம்ம யாரை சந்திக்க வர்றோம் அப்படின்னா, ராஜாதி ராஜாவை சந்திக்க வர்றோம். பென்ஸ் பாஸ்டரை பார்க்க வர்றீங்க, அவரை பார்க்க என்ன பண்றது? அவரை பார்த்து என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்க போறது இல்லை. நம்ம பார்க்கறது ராஜாவை சந்திக்க வர்றோம். ஆண்டவரை சந்திக்க வரும்போது ஒரு ஆயத்தம் தேவையா, தேவையில்லையா? தேவையா? ஆயத்தமா ஜெபம் பண்ணி அப்படியே வந்தா அந்த ஆராதனை உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆசீர்வாதமா இருக்கும். போகும்போது ஒரு பெரிய திருப்தி இருக்கும். அதான் நான் நினைக்கிறேன், இந்த வெளியே ஒரு மைக் கொடுத்து எல்லாரும் இன்று ஆராதனை எப்படி இருந்தது அப்படின்னு கேட்ட உடனே அப்படி எல்லாரும் சொல்றது மாதிரி எனக்கு இன்னைக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சு. அப்ப யாருக்கெல்லாம் ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா, யாரெல்லாம் ப்ரிப்பரேஷனா வந்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கும்.
நம்முடைய ஆண்டவர் வந்து கழுதையை கொண்டு கூட கர்த்தர் பேசுவார். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, நிக்கிறது கழுதையா இருந்தாலும் அதை கொண்டும் ஆண்டவரால் பேச முடியும். ஆமென். கழுதை அவருக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவர் ஒரு வார்த்தை பேசினா போதும். 1.5 மணி நேரம் ஆராதனை நடத்துறது, 2 மணி நேரம் ஆராதனை நடத்துறதுல உங்களுக்குள்ளேயே ஒரு வார்த்தை வந்தா போதும், அதுவே உங்களுக்கு திருப்தி. அதனால எல்லாரும் நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சரி. உங்க வீட்டில் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவங்க, திருச்சபைக்கு வராமல் இருக்கிறவங்க எல்லாருக்காகவும் நீங்க ஜெபிக்கணும். இந்த வருஷத்துல கர்த்தருக்கு சித்தமாகி நியூ இயர் சர்வீஸை நம்ம நடத்துறதுக்கு ஒரு பெரிய பர்மிஷன் இருந்துச்சுன்னா எல்லாரும் குடும்பமா வரணும். கிறிஸ்துமஸுக்கும் அப்படி குடும்பமா வரணும். ஆமேன்னு சொல்லுங்க. அவ்வளவுதான். அன்னைக்கு கால் வச்சு அந்த மனுஷன் திரும்பி திரும்பி பார்க்கவே கூடாது. வாரம் அப்படி வரணும். அந்த மாதிரி ஆசைப்பட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்காய் செய்வார். அல்லேலூயா. இன்னொரு பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஒரு பழைய ஒரு பாடல். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம், பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே, பரவசம் அடைவே. சொல்லு. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து. அவர் நீதி தேவன், அவர் வெற்றி வேந்தன், அவர் அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து நான் நிம்மதி அடைவேன், நிம்மதி அடைவேன். நீதி தேவன் வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து
பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணி அழைத்து செல்பவரே. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணி அழைத்து செல்பவரே. ஆத்துமாவை தினமும் தேற்றி, ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்துக் கொள்பவரே, அணைத்துக் கொள்பவர். எனது தலைவன், எனது தலைவன் இயேசுராஜா. மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து, ஓ எனது தலைவன் இயேசுராஜன். மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து. எல்லாருடைய கரங்களை மேல தட்டி சொல்லுவோம். மகிழ்ந்து 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 உமக்குள்ளே மகிழ்ந்து மகிழ்ந்து. ஹல்லேலூயா. இயேசுவோடு வாழ்வது எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய சந்தோஷம். ஆமென். ஆண்டவரோட நெருக்கமா இருக்கிற வாழ்க்கை வேற யாருமே நமக்கு தர முடியாது, யாருமே தர முடியாது. அந்த வாழ்க்கையில இருக்கிற சந்தோஷம், அந்த நேரத்துல இருக்கிற அந்த சந்தோஷம், நான் சொல்ற வேற எந்த பிரச்சனையும் அந்த சந்தோஷத்தை எடுத்து போடவே முடியாது. எவ்வளோ பெரிய பாறாங்கலை தூக்கி தலையில வச்சது மாதிரி இருக்கும். ஆனா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஆண்டவரை புகழ்ந்து ஆராதிச்சு உண்மையா அவருடைய நேசத்தை உணரும் போது, ஐயோ அதனுடைய ஃபீல் வேற எங்கேயுமே கிடைக்காது, யாருமே கொடுக்க முடியாது. ஆமென். என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருந்த நாள், ரொம்ப பலனா இருந்த நாள். அதான் நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா, ரொம்ப பலனா, எதையுமே யோசிக்காம இந்த லைஃப் சாகர வரைக்கும் நீடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையில நினைச்ச டைம் என்ன அப்படின்னு உங்களை பார்த்து கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஆண்டவரோட இருந்ததாங்க. நீங்க நிறைய பேர் சொல்லுவீங்க, ஆமா அவர் அன்னைக்கு வந்தார்ல, அவர் ஒரு 6 மாசம் இருந்தாரு. 6 மாசம் என்ன மாதிரி வாழ்க்கை, எல்லாரையும் மறந்த வாழ்க்கை. சிலரை சில மனிதர்கள் திருப்திப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனா அவங்க வந்து சீக்கிரமா நம்மளை விட்டு போனாங்க. எத்தனை தூரம் உங்களுக்கு சந்தோஷமா இருந்தாங்களோ அவ்வளவு தூரம் இன்னைக்கு உங்களுக்கு கசப்பா மாறிட்டாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல, அன்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவரா இருக்கிறார். நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்த அவரு அந்த சிலர் சொல்லுவாங்க, நான் அவரை லவ் பண்ண அந்த பொண்ணை லவ் பண்ண அந்த காலத்துல, அந்த பையனை லவ் பண்ண காலத்துல நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஐயோ உலகமே வித்தியாசமா இருந்துச்சு, எவ்வளவு ஹாப்பியா இருந்தேன் நான். அந்த அந்த மனிதர்களிடத்துல இன்னைக்கு நினைச்சா உங்களால சந்தோஷமா இருக்க முடியாது. அவ்வளவு நீங்க உயிரை கொடுத்தாலும் அது உங்களுக்கு வெற்றியா இருக்காது. ஆனா ஆண்டவர் அப்படியா இல்ல, இன்றும் அவருடைய சமூகத்துல ஓடி போனா அன்றைக்கு கிடைத்ததை விட பல மடங்கு சந்தோஷம் நமக்கு கர்த்தர் தர. ஆமென் சொல்லுவோம்.